ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கிறது கருப்பு கவுனி மாவில் பணியாரம் எப்படி சுடுறதுன்னு பார்த்துட்ருக்கோம். நம்ம ரெகுலராக தோசை சுடுவேன், அதே போல் இட்லி செய்வேன். சூப்பராகவே வரும் கருப்பு கவுனியில். இன்றைக்கி வந்துட்டு பணியாரம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ஃபஸ்ட் டைம் இன்றைக்கி தான் ட்ரை பண்ணேன். பணியாரத்துக்கு எப்பயும் நம்ம பண்ணுற மாதிரி தான் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வெங்காயம், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை எல்லாம் போட்டு வணக்கிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்தி மாவில் கலந்துக்கிறோம். எப்பயும் நம்ம ரெகுலராக சுடுற மாதிரி தான் இதுவுமே செஞ்சேன். பணியார சட்டியில் மாவு அதெல்லாம் கலந்துட்டு பணியார சட்டியில் மாவு ஊற்றி கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வேக வச்சுட்டு அப்புறம் திருப்பி விட்டோம் அப்படின்னா சூப்பராகவே வெந்திருந்தது. அதே போல் டேஸ்ட்டும் சும்மா சொல்லக்கூடாதுங்க, சூப்பராகவே இருந்தது. சாஃப்டாக இருந்தது. நம்ம ரெகுலராக சாப்பிடுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான் டேஸ்ட்டுமே. கொஞ்சம் அந்த கருப்பு கவுனியினுடைய டேஸ்ட் இருந்தது. கூட ஹெல்த்தியான டிஷ்ஷும் கூட. கண்டிப்பாக நீங்கள் தோசை மாவு நார்மலாக அரைச்சியே யூஸ் பண்ணாமல் கருப்பு கவுனி, ஒரு முறை கம்பு, ஒரு முறை சோளம் சேர்த்தி செஞ்சு பாருங்கள். உடம்புக்கும் ரொம்ப நல்லது, டேஸ்ட்டும் புதுசாக இருக்கும், குழந்தைங்க விரும்பி சாப்பிடும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.